என்ன வேக்காடு என்ன வேக்காடு கருமாந்திர பிடிச்சவளே யாருங்க ஒரு நைட் ஃபுல்லா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறமா ஏன வேலைக்கு போறீங்க ஓ ஆயா ஏய் கைக்கு பத்த மாட்டேங்குது கைக்கு பத்த மாட்டேங்குதாயா ஆமா ஏகண்ணே எங்க படுத்துறீங்க நேரா ஸ்டேஜ் பின்னாடி ஆயா அப்படியே யார் சொல்லி கொடுத்தாங்க மத்தங்க அடியே ஆமா அதெல்லாம் போகட்டும் சிரிப்படா இருந்தா இருக்கட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி 6000 பணம் வாங்கிட்டு போனேன்ல ஆமா நினைப்பு இருக்குதா இல்லையா இருக்குது அந்த பணம் என்னாச்சு எதுக்காக பணம் கொடுத்தேன் எவ்வளவு பணம் கொடுத்தேன் இப்ப வர வருஷம் 10000 ரூபாய் பேசுனதாயா 6000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தேன் சரி எதுக்கு பிள்ளை கூட்டிட்டு வரதுக்கு ஏய் பிள்ளை எதுக்கு பிள்ளை வச்சு வேசி திங்கிட்டுமா இல்லம்மா வேலை செய்யறதுக்கு பிள்ளை எதுக்கு அப்படின்னா வீட்டு வேலை செய்வதற்கு அது என்னால முடியல கண்ணு ஆமா கண்ணு அதனால இப்ப ஒரு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் கேட்டிருந்தில்ல 6000 வாங்கிட்டு போனேன் 6 மாசம் ஆகி போச்சுங்க யூடியூப்காரரா பா பேன் குத்தி தின்னுட்டு இருக்காது இல்ல பேன் பிடிங்க அதனால கூட்டிட்டு வந்தியா இல்லையா இல்ல பணத்தை விட்டு போயிட்டியா வார வாரத்துக்கு ஜடை வச்சுட்டு என்ன பண்ற அதனால நீ 6000 ரூபாய் கொடுத்த எனக்கு 12000 ரூபாய் செலவாகி போச்சு என்னது 12000 ரூபாய் செலவாகி போச்சு எப்படி அந்த பிள்ளைய பிடிக்கிறதுக்கு எங்க தெரிஞ்சு தெரியுமா இங்க இருந்து நேரா வெளிக்காட்டுக்கு போனேன் வெளிக்காட்டு எதுக்குடா டே எதுக்குடா வெளிக்காட்டுக்குலமா வெளிநாட்டுக்கு போனேன் வெளிநாட்டுக்கு சொல்லுங்க காலமா அதனால வெளிநாடு போய் ஒரு அருமையான பொண்ணு பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படியா உனக்கு தகுந்த மாதிரியே என்னுடைய அழகுக்காக ஈடாகுவாளா அதனால என்னமா அழகு அந்த பிள்ளை இருக்கிறாங்க அழகு பாரு அப்படியே சொல்லிக்க முடியாது சரி அழகு அழகுங்கிற நீ எல்லாம் என்ன புடவை கட்டி இருக்கிற இந்த புடவை ஆவாதா என்ன வந்து ஏறி உள்ள என்னையே வந்தாரு ஐயோ படு நீ என்ன புடவை கட்டி இருக்கிற இது என்ன புடவை தெரியலையா இந்த புடவை ரேட் எவ்வளவு ரேட் 5000 ரூபாய் அந்த அம்மா ஒரு பக்கம் அப்படி பண்ற ஒரு பக்கம் அப்படி பண்ற சரி புடவை 5000 ரூபாய் புடவை யார் எடுத்து இருமா அது 5000 ரூபாய் புடவை ஆமா அது என் பிள்ளை கட்டிருக்க புடவை எவ்வளவு தெரியுமா எவ்வளவு அந்த புடவை வாங்கறதுக்கே 16 கடை ஏறி இறங்கணும் அப்படியா ஆமா ஐயோ கடவுளே நானே ஒரு நாட்டுக்கு அரசி இவ்வளவு பெரிய அரசி வீட்டு வேலைக்கு ஆள் கேக்குறேன் இப்படி என்னோட அதிகமா வேலை போட்டு புடவை கட்டுறாளா 16 கடை ஏறி இருக்கிறான் அப்படியா அந்த புடவை வாங்கறதுக்கோசரம் அதனால கூட்டிட்டு வந்து புடவைதான் போகட்டும் ஐயா புடவை வந்து எல்லாம் கட்டுறதுதான் அதனால முடி அதனாலமா இங்க இருந்து போய் கூட்டிட்டு வரேன் சரிடா பாப்பா பாப்பா என்னமா பண்ற படுத்துக்கிட்டு மூக்குல மண்ணு ஓட்டிக்கிட்டு என்ன பண்ற ஏப்பா எந்திரிச்சு வேலைக்கு சேர்த்து விடுறேன் வேலையா வேலை விடுறமா வாமா நீ சரியா விடுறதுலயா அம்மா சொல்லுச்சு வேலைக்கு சேர்த்து விடுறமா வேலைக்கா ஆமா ஆணியம்மா வந்துருச்சா ஆணியம்மா இல்ல ராணியம்மா அம்மா கண்ணு என் பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படியா
அதான் என் பிள்ளை பாத்துக்கோ. என்ன கருவாறு விக்கிற பொம்பளையாடு ஆமா எங்க சந்தையில கருவாடு வித்து பொம்பளையாடு எங்கதான் காத்து வீசிட்டு கிடக்குற? ஒரே வேக்காடுன்னா வேக்காடப்பா. வேக்காடுன்னு அவுத்து போட்டு எல்லாத்தையும். அம்மா கண்ணே பாப்பே, கண்ணே பாப்பா. ஏப்பா அம்மா மகாராணியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அதனால முத என்ன காட்டுறீன்னா நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்பா உன் பேர் நான் எடுக்கிறேன். என் பேர் எடுக்கிறியா? ஆமா, ரேஷன் கார்டு இருந்து எடுக்கிறோடு இங்க பாரு. அப்பா பேரு எடுக்கிற நீ எடுக்கிறப்பா. எடுத்துரு. என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ற? அப்பா நீ சொல்லி கொடுத்திய அன்னைக்கு. ஆமா, உண்டான சொல்லி கொடுத்திய. அன்னைக்கு சொல்லி கொடுத்தனே. அதே மாதிரி எங்க போனாலும் சிரிச்சு முகத்தோட போகணும். சிரிச்சு முகத்தோட. அப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நான் போய் வேலையோட வரேன்பா. எனக்கு பிறந்த பண்ணி. ஆமாப்பா. என் பேரு எடு. ஆதார் கார்டு இருந்து எடுத்த ரோடு. வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வர சொன்னா சுடுகாட்டுல பாதி வெந்து வியாபாரம் புடத்துக்கிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. நான் கைதான் கொடுக்கட்டுமா இல்ல மாறுதான் அடிக்கட்டுமா இல்ல வேலைதான் வரணும்? ஆள் கண்ணு கட்டு திணி. ஏண்டா கண்ணு முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா? என் பிள்ளை பார்த்து பழிக்கிறாள் நீ ஒரு ஆள் மட்டும் தான். பாராயா என் பிள்ளை பார்த்து எப்படி சொல்ற பாரு. நீயே சொல்ல அவளை பார்த்து எப்படி என்ன பாப்பண்ண ஏப்பா என்ன இப்படி பேயாட்டு நின்னுகிட்டு? ஏப்பா நீதானே இழிச்சு முகத்தோட பாசம். அப்படி இல்லம்மா, இது உனக்கு செட் ஆகல. அதனால கோவமா போ. அப்பா நான் வெளிக்காட்டுல படிச்ச பிள்ளை. வெளிக்காட்டுலயா? ஆமா, வெளிநாட்டுல படிச்ச பிள்ளை. அதனால நானும் போக மாட்டேன். வேணும்னா அந்த அம்மாவை, வேணும்னா அந்த மகாராணி என்கிட்ட வந்து பேச சொல்லு. முடியெல்லாம் கண்ணை குத்தி விட மாட்டேங்குது. என்னதான் சொல்ல வர? ஆமா, என் பிள்ளை கொஞ்சம் கோவக்காரி பிள்ளை. அப்படியா? அதனால நீயே கொஞ்சம் பக்குவமா பேசிக்கோ. சரி நான் பேசிக்கிறேன், நீ போய் உட்காரு. நான் போய்க்கிறேன். அடியே இவளே என்ன பேச மாட்டேங்கிறான்? அடியே செவிட்டு முண்டை. யாரு என்னை கூப்பிடுற? யாரு முண்டா? அடி உங்க அப்பனோலி கருங்காடு போனவளே, வாழைக்காட்டுக்கு போனவளே, சோளக்காட்டுக்கு போனவளே, பருத்திக்காட்டுக்கு போனவளே, அரைமூடு தேங்காய் கொத்துற வெங்கடேச பெருமா கோயில் பூசாரிக்கு போனவளே. என்னடி கேட்டு இப்படி சண்டைக்கு வர? ஏன்டி காவேரி கவுண்டர் கூத்தியான எல்லாம் காரிக்கு முன்னாடி நான் பாத்துக்கிறேன். அடியே நான் என்னன்னு கூப்பிட்டு இப்படி சண்டைக்கு வரேன்? என்னாடி என்ன அடியே உங்ககிட்ட எதுக்கு பிறந்தாவாத பேசிக்கிட்டு எதுக்கு வந்த? நான் வீட்டு வேலைக்கு. அதனால நான் எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறேன்? நீ எதை வாங்கறதுக்கு. சரி, எதுக்கு வந்திருக்கிற? நான் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். பண்றதுக்கு வந்திருக்கிறேன், வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிற. அதனால நான் நல்லா செய்வேன். ஐயா அப்படியா? என்னென்ன வேலை செய்வேன்? நீ சொன்னீங்கன்னா போதும், அது நான் பண்ணி. அதாவது என்னுடைய அரண்மனையில முதல் எந்திரிச்ச உடனே 4 மணிக்கு சாணி போடணும். அது முடியாது, நீ வேற ஆளை பாத்துக்க. ஏண்டி 4 மணிக்கெல்லாம் சாணி போட முடியாது. எனக்கு எப்ப வருது அப்பதான் சாணி போடுவேன். ஏண்டி அந்த சாணி சொல்லலடி, காலையில எந்திரிச்ச உடனே வீட்டு வாசலுக்கு சாணி போடணும்டி. ஆனா வாசலுக்கு சாணி ஆட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து கரைச்சி மஞ்சள் போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி தெளிப்பாங்கல்ல, அந்த சாணத்தை நான் சொன்னேன். அதையா? ஆமா, சரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது சாமான கழுவணும். நீ எத்தனை நாள் கழுவாம வச்சிருந்தியோ அதை கழுவ. என்ன சாமானத்தோட சொல்ற நீ? எதை சொல்ற? அடியே குண்டா அண்டா 10 பாத்திரம் டி. அட அதையவா? வேற என்னது நீ சொல்ற? அட சாமானத்தையா? ஆமா, சரி கழுவிக்கிறேன். அதெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அடியே கூந்தல் இவ்வளவு நீளமா இருக்குது இல்ல, இந்த கூந்தலுக்கு என்ன போடுற? இந்த கூந்தலுக்கா நீங்க எல்லாம் என்ன போடுவீங்க? நாங்க என்ன போடுவோம்? அரப்பு, சீவக்காய் அப்படி போடுவோம், சேம்பு அத போடுவீங்க. அதெல்லாம் போட்டதான் சீக்கிரம் முடிக்கொட்டு போயிருது. என்ன பண்ண தெரியுமா? நாய்ப்பிய கரைச்சி
யார் யாரு? ஒரு டப்பாவில போட்டு நானே அது எங்க போய் பொறுக்கிட்டு வரீங்க? என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு கூடை எடுத்துட்டு போயிருவோம். கூடை எடுத்துட்டு போய் யார் தெரியுமா, நானும் பொட்டிக்காரன்னு போவோம். கள்ள புருஷன் கள்ள புருஷனா? நானும் பொட்டிக்காரன்னு போய் வந்தாவே ஒரு கூடை எடுத்துட்டு போய் நல்லா பொறுக்கிக்குவோம். நல்லா ஒரு 4 நாளைக்கு வெயில்ல காய வச்சு நல்லா அரைச்சி ஊற வச்சு தலையோட தேய்ச்சி தண்ணி குளிச்சுக்குவோம். அப்படியா? என்னன்னு கேக்குற, நாய் பீ பண்ணி பீ. ஐயோ கடவுளை, ஏண்டி அது போட்டா உருப்பிடுமா முடிதான்? அதுதான் என் கூந்தலின் ரகசியம். சரி, இந்த தோடு என் கூந்தல் கருப்பு, என் முழக்கம் அடியே அதெல்லாம் போகட்டும். இந்த தோடு யார் வாங்கி கொடுத்தா? இந்த தோடா? இந்த தோடைய மாமன். யாரு? யாரு? எங்க மக்களக்காரன். மத்தாலக்காரரா? உனக்கு மத்தாலக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரா? அவனும் போட்டு நானும் போட்டிருப்பேன். அடியே இருந்தாலும் ஆமா, இந்த புடவை பார்த்தோம் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ஏய், எந்த புடவை? எந்த புடவை? இந்த புடவை? இந்த புடவையா? இந்த புடவை நம்ம வெங்கடேச பெருமாள் கோயில் பூசாரி வாங்கி கொடுத்தது எனக்கு. அப்படியா? அடியே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த கடையிலுமே கிடைக்காது எனக்காக. அடியே எனக்காக காத்திருந்து காலையில 8-7 மணிக்கு போன ஆளு மத்தியானம் 3 மணி ஆயி போச்சு. காத்திருந்து வாங்கிட்டு வந்தாரு பொங்கலுக்கு. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. எங்க பாட்டியால தூக்குல காய் போட்டிருந்த சீலைய திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டு சட்டம் பேசுறடி திருட்டு தேவடியா? ஆனா கடக்கிட்டு முடக்கிட்டு தாப்பாலே இவ கண்டோன்னு போட்டுடும். சிரிப்பா சிரிக்கிறா சீரங்கி, சீரங்கி வைக்கிறா பீரங்கி. இவன் மணியாளன் நாட்டுக்கு மஞ்சள் கட்ட போவாளா? ஐயா கேட்டுக்கோய நாயத்தை. இவன் மணியாளங்காட்டுக்கு மஞ்சவட்ட போவாளா? மறந்தாப்படி சளி திறந்து வச்சுட்டு தூங்குவானா? அப்படியா? மானகட்ட சின்ன மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலா? எக்கட்ட போய் வேலையாரி பார்க்கலாமா? கார்த்திகை மாசத்துக்கு கூம்பு, கார்த்திகை மாசத்துக்கு கூம்பு கூத்து பாக்குற ஆம்பளைங்களை புடிச்சிடும். அடியே என்னடி உங்ககிட்ட அது பேசலாம் குடுக்க முடியல? முடியாது. குடுடி. குடுக்க மாட்டேன்டி. நல்ல முறையில கேட்க அடியே குடுக்க மாட்டேன். தேவடியா நாடு மாதிரி ஊர் மாதிரி ரோட் மாதிரி முத்தான முதற்கண் வணக்கம். இருந்தாலும் இந்த சபையை முன்னிட்டு நான் வந்திருக்கிறேனே, என்னோட பெயர் என்னவென்று தெரியுமா? தெரியுமா? தெரியாது. பாத்துட்டே இருக்கிறீங்க. தெரியாதா? சொல்லட்டுமா? சொல்லாய வாய்ப்பாருன்னு சொல்லுங்க. சொல்லட்டுமா? பாக்க சொல்றேன். மடிமா எங்க
யாருங்க இதுக்கு போயிட்டா வெளிக்கு போயிட்டா எங்க போயிட்டா உள்ள குளிச்சிட்டு இருக்கிறான். அப்படியா? ஆமா. நீ யாரு? நான் அவளோட தோழி பெண்ணுமா. ஏய் யாரா பெண்ண தோழி பெண்ணு எதுக்கு சொல்ற? என்னோட தோழி பெண்ணாவ. அப்படியா? ஆமா. நீ யாரு அவளுக்கு? நான் அவளுக்கு அப்பன். சித்தப்பன் அப்படியா? ஆமா. சரி இருந்தாலும் சரி அம்மா, நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. இருக்கட்டுமா. தூக்கம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆன்ஸ் இருந்தா கூட. ஏடா பொண்டவாயின ஆளுக்காரனே ஏமா வந்து என்னடா கேக்குற? ஏடா ஏமா யாருக்கிட்ட வந்து என்னடா கேக்குற? வீட்டுல தான் இருந்தா கூட. ஏய் அந்த மாதிரி பொம்பளை நினைச்சியா? அப்படிதான் சொன்னாங்க பின்னாடி. அப்படியா? ஆமா. யாரு சொன்னா? பின்னாடி யூடியூப்காரரா ஏங்க முக்கார் போட்டுட்டே போறீங்க? அப்படியா? இருந்த பொழுதிலும் என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? சொல்லுமா, சொன்னாதான் தெரியும். கண்டவர் மதிமேங்க கூடிய காம ரதிகள் சூழ பாட பருவம் உள்ள சோலை குயிலை போல என்னுடைய பெயர் காந்தாமணி. காந்தாமணி? ஆமா. சரிமா. அடியே காந்தாமணியாக இருந்தாலும் எனக்கும் அப்பா அம்மா யாருமா? யாருன்னு தெரியுமா உனக்கு? சொல்லுமா. அடியே உனக்கு உங்க அப்பா அம்மா பேர் என்ன? தனியா பிறந்துட்டேன். அதனால இந்த காந்தாமணி என்று சொல்லக்கூடிய பெண் நீ எப்படி பிறந்தவள்? சொல்லுமா. சொல்லட்டுமா? சொல்றேன். தந்தையாரா என்னுடைய பெயர் காந்தாமணி தாசியாக இருந்தாலும் அம்மா என்னுடைய தாயார் பெயர் என்னவென்று தெரியுமா? சொல்லுமா. அம்மா என்னம்மா உங்க அம்மா பேர் என்ன? எங்கடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நேரம்? ஏவா நான் வெளிக்காட்டுக்கு போயிருந்தேன். வெளிக்காட்டுக்கா? நடக்கிறதே உனக்கு வேலை. அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறதா வேலையே. என்னுடைய பெயர் காந்தாமணி தாசி என்று சொன்னேனே, என்னுடைய தாயார் பெயர் என்னவென்று தெரியும்? உங்க தாயார் யாரு? அம்மா என்னுடைய தாயாரோ அப்புதாசி. அப்புதாசி? ஆமா. சரி, தாயார் பேரை சொல்லிட்டீங்க. என் தந்தையார் பேர் என்ன?
அடியே என் தாயாரோட பிறந்தவர்கள் 3 பேர். அப்புதாசி சுப்புதாசி என்று சொல்லக்கூடிய 3 தாய்மார்கள். சரி, தாய்மார்களுக்கு நான் அப்புதாசிக்கு மகளாக இந்த காந்தாமணி நான் பிறந்தேன். அடியே என்ன கேக்குறேன்? இல்ல, உங்க தந்தையார் யாரு? தந்தையாரா? தந்தையாருன்னு யாராவது சொல்லுமா? அப்புறம் உங்க அப்பா யாரம்மா? என்ன புது கேள்வியா இருக்குது? புது கேள்வியா? இல்ல, தாய் அம்மான்னு இருந்தா அப்பான்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. அது சொல்லி ஆகணுமா? சொல்லி ஆகணுமா? எனக்கு தெரியாதே. அப்ப சம்பளம் இல்லையே? அடியே நீ சம்பளமே குடுக்கலனாலும் போவே, எங்க அப்பா பேரு எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா. ஏன் தெரியாது? என்ன காரணம்? எங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னுச்சு? என்ன சொன்னாங்க? அதாவது எங்க வீட்டுக்கு காலையில ஒருத்தர் வந்தாரு. காலையில? ஆமா. யாரு? வாத்தியார? வாத்தியார் இல்ல, யாருன்னே எனக்கு தெரியல. நல்லா வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு, வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு நல்லா வெள்ளைஞ்சொலியமா வந்தாரு. வெள்ளைஞ்சொலியமா? ஆமா. அப்ப வர்றப்ப ஆமா வர்றப்ப இனிப்பு காரம் பலகாரம்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்தாரு. தீபாவளிக்கு வந்திருப்பாங்க. தீபாவளி எனக்கு கேளுடா முழுசா. எங்க வீட்டுக்கு வந்தாங்களா காலையில? அப்ப கேட்டேன், அம்மாமா இது யாரும் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, வெள்ளைஞ்சொலியமா வந்திருக்காங்க, யாரு அப்படின்னு கேட்டேன். சரி, அது உங்க அப்பா தாண்டி. அப்பா தான் சொன்னாங்க. ஆமா. சரி, அதுதான் போகட்டும், நம்ம அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் ஆசையில பேசிட்டு விட்டுட்டேன். சரி, அதுதான் போனால் போகட்டும்னு மத்தியானம் ஒருத்தர் வந்தாருடி. மத்தியானம் இன்னொரு ஆளு? ஆமாங்க. ஏங்க கேளுங்க, என்னங்க கேள பாக்குறீங்க? மத்தியானம் ஒருத்தர் வந்தாரு. அவர் எப்படி தெரியுமா வந்தாரு? நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்தாரு. நல்லா யூடியூப் பேரு என்ன, சேகர் அம்மா ஐயா மாதிரி வந்தாரு. சரி, வந்துட்டு அவரும் நிறைய தின்பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அல்வா அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாரு. அம்மாமா இது யாருமா வந்திருக்கிறாங்க மத்தியானத்துக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் உங்க அப்பா தான் சொன்னாரு. உங்க அப்பா போச்சுங்க. எத்தனை அப்பா நான் பாக்கட்டும். சரி, அப்படிதான் போகட்டும், ஏதோ சித்தப்பா பெரியப்பான்னு இருப்பாங்கன்னு சொல்லி நைட்டு 7 மணிக்கு ஒருத்தர் லுங்கி வேட்டி கட்டிக்கிட்டு இந்த அவராட்டமே சாயல் அவரா நைட்டுங்க 7 மணிக்கா வீட்டுக்கு வந்துட்டாரு. இவரும் நிறைய தின்பண்டெல்லாம் வாங்கிட்டு வராரு. வந்த வாட்டி ஆமாமா நீ முன்னாடிதான் 2 பேர் வந்தாங்க, எங்க அப்பான்னு சொல்லுங்க, இது வந்திருக்கிறாங்களா யாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதுவும் உங்க அப்பா தாண்டி அப்படின்னு சொல்றாரு. பாக்குறீங்கள தடத்துல தாசு போனா கூட சரி, அதுவும் உங்க அப்பா தான். ஏன் எங்க பொட்டிக்காரர் கூட எங்க அப்பாவா தான் இருக்கலாம், மசாலக்காரர் கூட எங்க அப்பாவா தான் இருக்கலாம், கொள்ளுக்காரர் கூட இருக்கலாம், அவர் வாய்ப்பு இருக்கு. அந்த யூடியூப்காரரா கூட இருக்கலாம், அவர் ஆக மாட்டாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு காய் வேடி கட்டிக்கிட்டு, அவரா கூட எங்க அப்பா இருக்கலாம். எங்க அப்பாவே யாருன்னு தெரியாது. தந்தையாருன்னா யாருன்னே தெரியாது. அப்படி இருந்தாலும் சரி, தாய் வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பானா யாருன்னே தெரியாது. சரி, அது போனா போகட்டும். உங்க தாயான்னு சொல்லிட்டீங்க. சரி, என்னமா தொழில் செய்றீங்க? அம்மா கேட்டாயே ஒரு கேள்வி, நான் கண்டாரோ இல்லன்னு கேட்டேன். அர்த்தமா கேட்டியேன்னு சொன்னேன்டா. அப்படி இருந்தாலும் என்ன தொழில்? சரி, ஆயா விவரமா கேளு. நீ காலையில இந்த நைட் 9 மணிக்கு வேஷம் போடுற. காலையில எத்தனை மணிக்கு வேஷம் அளிக்கிற? காலையில எப்படி 6:30 7 மணி ஆகி போயிருது. எவ்வளவு சம்பளம் தராங்க? காலையில எப்படி 950 ரூபா தராங்க. சரி, அதுதான் போகட்டும். நீயாவது நைட்ல வேலை செய்யற. இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, காலையில 9 மணிக்கு போறாங்க. எங்க ஏரி வேலைக்கு? ஏரி வேலைக்கு இல்லடி, அதெல்லாம் இப்பதான் ஏரி வேலை இல்லையா, களவெட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. சரி, ஐயா களவெட்டு போறீங்க. காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வருவீங்களா? எவ்வளவு சம்பளம் தராங்க? 300 ரூபா தராங்க. பயிர் நட போனா குத்தகைக்கு பேசுவீங்க, ஏதோ 400 ரூபா வர மாதிரி பேசுவீங்க. அப்படி பருத்தி எடுக்கவும் களை வெட்டவும் பயிர் நடவும் போறாங்கல்ல, காலையில மாடா உழைச்சி ஓடா தேய்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 300 ரூபா. 300 ரூபா. நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எனக்கு தண்ணி சிந்துற. 900 ரூபா. 900 ரூபா. எங்க வேலைக்கு வேலையே செய்ய தேவையில்ல. வேலை செய்ய தேவையில்ல. ஆமா, ஒரு வேடு கட்ட தேவையில்ல, வேர்வை சிந்த தேவையில்ல, வேர்வை இல்லையா, வெச்ச பொட்டு அப்படியே கசங்காம இருக்கும், அழியாம இருக்கும், மேக்கப் கலையாம. ஆமா, வெச்ச பூ அப்படியே ஒரு பூ கூட வாடாது. வாடாது. ஆமா, கட்டின சேலை அப்படியே மடிப்பு திளம்பாம இருக்கும். தூக்கிறது. அப்படி இருந்தாலும் நான் என்ன வேலைக்கு போறேன்? என்னமா வேலை? இதெல்லாம் வேலைக்கு வந்தாலும் நீங்களா 900 ரூபாய் 300 ரூபான்னு சம்பளம் வாங்குறீங்க. நாங்க எவ்வளவு தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 20,000 ரூபாய்.
கோப்பம் கோலாய அவங்க யாரும் கிடையாது பேத்தக்குடி 20,000 ரூபாய் வாங்குறேன். 1 மணி நேரத்துக்கு 20,000. ஆமா. ஐயா ஒரு நிமிஷம் போன ஏங்க யாரும் வாங்குவாங்களா? ஹலோ எப்பல என்ன பண்ற? அடியே யாருது? இரு என்ன குழுக்கார வந்துட்டானா? இன்னாரத்துலயாவா? சரி ஒரு கட்டில இருந்தா எடுத்து பாடு, கட்டில இருந்தா போடு, பெட்ஷீட் இருந்தா போடு, படுத்து தூங்கிட்டு. ஏ பிள்ளை ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு மேல நான் கூத்துக்கே போக மாட்டேன், கோமாளி வேஷம் போட்டு ஆட மாட்டேன். ஏ பிள்ளை எங்க அம்மா என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்குதா? சரி எங்க அக்கா பக்கத்துல இருக்குதா? 1 2. சரி உங்க அக்கா என்ன பண்ணுது? அட பக்கத்துல உள்ளதா இருக்குதா? 1 2 3 4. எங்க மாமியார் விட்டுனே. உங்க அம்மா என்ன பண்ணுது? சரி படுத்து தூங்குதா? சரி ஒண்ணுமில்ல பிள்ளை, காலையில 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிக்கங்க. சீக்கிரம் ரெடி ஆயிக்கங்க, முக்கியமான வேலை. இதுக்கு மேல கூத்தாட மாட்டேன். இதுக்கு மேல பொம்பளைங்க நீங்க தான் போய் சம்பாதிக்கிறீங்க. இங்க பாரு பிள்ளை, 1 மணி நேரத்துக்கு 20,000 சம்பளமாமா. கவர்மெண்ட் பரிசு என்னத்து போய் 3 டிகிரி மூடாது. நீ கம்மன் இல்ல, என் படிப்பு கடந்துட்டு போகுது. இருப்பா இரு. 1 2 3 4 5 2 10 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாமா பிள்ளை? எல்லாம் ரெடியா பயணம் பண்ணிட்டு இருங்க. வாடா எந்திரிச்சிட்டியா? சரி எந்திரி, தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகும். 5 பேர் ரெடி ஆகுங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் கூப்பிடுறேன். யாருன்னு பேசுறது? என்ன அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அட்வான்ஸ் புக் பண்ணுமா? அப்படியா? சரி அது இருந்துட்டு போகுது. இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு 20,000 சொன்னனே. என்ன 1 மணி நேரத்துக்கு 20,000 சம்பளம்னு சொல்றேன். வெச்ச பொட்டு அழியாது. சரி வெச்ச பூ கசங்கவே கசங்காது. கட்டின சேலை மடிப்பு மாறவே மாறாது. சரி அப்படி என்னமா வேலை? ஏங்க அப்படிப்பட்ட வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை தெரியாது உங்களுக்கு? சொல்லட்டுமா? பாடி சொல்றேன். அம்மா கண்ணடிச்சு காசு வாங்கும். என்னம்மா
அப்படிப்பட்ட வேலை என்னன்னு தெரியுமா? என்ன வேலை? அடியே இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன தெரியுமா? என் குளத்துல பெண் குழந்தைங்க பிறந்தா பொத்தி பொத்தி வளர்ப்போம். பொம்பளைங்க பொட்டப்பள பிறந்தா? ஆமா. பாலு பழம் சோறு தண்ணின்னு தயிர் மோர்னு கட்டி கட்டியா குடுப்போம். சரி. இது ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அண்டா கூட தண்ணி ஊத்தி வச்சு ஆம்பளை பசங்க ஆவாது. ஆம்பளை பிள்ளைங்க அறவே ஆவாது எங்க குளத்துக்கு. சரி. பெண் குழந்தைங்கன்னா அப்படி பொத்தி 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 வளர்ப்போம். சரி. அப்படி என்ன தொழில்? அப்படியாக இருந்தாலும் அம்மா என்னுடைய தொழில் என்னன்னு தெரியுமா? என்னம்மா? கண்ணடிச்சு காசு வாங்குவோம். கள்ளத்தாசி பெண்கள் சீல தூக்கி காசு வாங்குவோம். சீமாத்தி பெண்கள் புரியலையே. வருவாரையும் போவாரையும் வழிமறிச்சு காசு பறிக்கக்கூடிய கள்ளத்தாசி பெண்களடி அம்மா. தாசி தாசி. ஓய் ஹலோ ஏப்ல ரெடி ஆயிட்டீங்களா? சாண்டாளி முண்டை ஏன்டா என்ன காலையில கார வேலைக்கு போகணும்னு சொன்னா எந்திரிக்காம 8 மணி வரைக்கும் தூங்குற. 5 பேர் ரெடி ஆயிட்டீங்களா? யாரு? எங்க அம்மா உங்க அம்மா எங்க அக்கா உங்க அக்கா எல்லாருமே தான். ஆனா ஏண்டி கம்மன் வெயிடி போன நான் என்னமோ தாசி தாசிங்கிற நானே குழம்பி போயிருக்கிறேன். என்னமோ சேலத்துக்கு கேஸ் வாங்குறாள். கம்முன்னு நம்ம குடும்பமே எதுக்குமெல்லாம் போயிடும். கம்முன்னு இருடி. உனக்கு ஒரு சந்தேகமா இருக்கலாம். தாசி தாசிங்கிறாளே. தாசி தாசிங்கிறியா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்ன? அடியே அதாவது இந்த உள்ளூர் பொம்பளைங்களுக்கு எல்லாம் தெரியும்படியே சொல்லணும்னா என்னைய தேவடியான்னு சொல்லுவாங்க. அப்போ சுருக்கமா சொல்ல போனா ஐட்டம். அப்படிதான். ஐட்டாயும். அடியே இப்படி 20,000 சம்பாதிச்சான். இந்த மோதிரம், தங்க வளையல், தங்க ஆரம் இதெல்லாம் கிடைச்சது. தங்க தோடு. ஓ இதெல்லாம் முன்னாடி போய் சம்பாதிச்சது. எதுல வந்தது தெரியுமா? எதுல? எல்லாமே இதுலதான் வந்தது. ஓ அதுலயா? இந்த புடவை இந்த ஜாக்கெட்டு எல்லாமே இதுலதான் வந்தது. எல்லாமே அதுலதான் வந்ததப்பா. எல்லாமே இதுலயா? ஆமா. இதுலங்கிற எதுல தெரியாதா? தெரியலையே. ஏங்க அப்புறம் பின்னாடி வாங்க காமிக்கிறேன். நான் வர மாட்டேன். ஐயா உனக்கு நோவு இருந்தாலும் இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏங்க அப்படி இருந்தாலும் இந்த தாசி தொழில் நான் செஞ்சு வந்தாலும் தன்னால நம்ம கூப்பிட முடியுமா? ஓ கூப்பிட முடியாது. கூப்பிடவே முடியாதுங்க. சரி அம்மா உன் பேச்சுக்கே வரேன். ஒரு 10 பேர் ஆம்பளைங்க ஒரு 5-6 பேர் நடந்து போறாங்க. அதுல ஒரு ஆம்பளை மட்டும் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவீங்க? அப்படி கேள்வி அடியே எப்படி தெரியுமா? எப்படி? இப்ப ஒரு 5-6 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படி கூப்பிடணும்? அதுல ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஒருத்தர்? ஆமா. நம்ம யூடியூப் காரராட்டம். சரி பிடிச்சிருக்குது. அவர் கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன தெரியும் பண்ணுவேன்? அதாவது இப்படி காதை கொண்டு போய் அது மேல வச்சுக்குவோம். எதுல? நைனாமலை. ஏய் காது மேலடி. காது மேல கொண்டு போய் இப்படி கையை வச்சுக்கிட்டு அதாவது நான் என்ன சொல்றேனோ அவருக்கு மட்டும் தான் புரியும். வாங்க 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 கொடையலாம். காது கொடையில பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? பொம்பளை காதுல ஏதோ குருமியோ ஏதோ காது கொடையிறான்னு தெரியும். காது கொடையிறான்னு தெரியும். ஆனா அந்த ஆளுக்கும் எனக்கு தான் தெரியும். வாங்கன்னு சைகை காமிக்கிறேன் அப்படின்னு. வாங்கன்னு இப்படி சைகை காமிக்கிறேன். சரி அதுவும் இல்ல. அதுக்கும் மைண்ட்ல அப்படின்னா அதாவது இன்னொரு ஐடியா இருக்குது. அல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆம்பளைங்க நடந்துகிட்டு போயிட்டு வருவாங்க எங்க வீதியில. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா துணி எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆமாடி நிர்வாணம் பண்ணிக்குவேன். அதாவது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அதாவது ஜாக்கெட் போட மாட்டேன். சரி ஒரு துண்டு எடுத்து வெள்ளை கலர் துண்டு எடுத்து இப்ப இதோட கட்டிக்குவேன். காலோட இது வரைக்கும் கட்டிக்குவேன். கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்தால அமுத்து பைப் இருக்குது. அமுத்து பைப்ல போய் தண்ணி ஒரு குடம் எடுத்து மேல ஊத்திக்கிட்டு அப்படியே நடந்து வந்து தலை உணர்த்துற மாதிரி மொட்டை மாடிக்கு போயிருவேன். மேல? ஆமா மொட்டை மாடிக்கு போயிட்டு முடிய காய் வைக்கிற மாதிரி கீழே ஆம்பளைக்கு போவாங்கல்ல மொட்டை மாடிக்கு போயிருவீங்க. இப்படி முன்னாடி எடுத்து முடி போட்டுக்கிட்டு அப்படியே சிக்கு உடைக்கிற மாதிரி இப்படி வாங்க வாங்க
வாங்கன்னு இப்படி கூப்பிடுறது பாக்குறீங்களா என்ன நினைப்பாங்க? முடிதான் காய வைக்கிறா, சிக்குதான் எடுக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கும் அவருக்கும் தான் தெரியும் மேல வாங்கன்னு சொல்றது. ஓ இப்படி வாங்க கோமடிங்களா? அதுவும் இல்ல அப்படின்னா இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்ப பார்த்து சீலைய நல்லா மறைச்சு தாண்டி இருக்கும், இருந்தாலும் நல்லா சரி பண்ற மாதிரி எடுத்து இப்படி தொப்புள் தெரியுற மாதிரி, இடுப்பு தெரியுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஐயா. இப்படி உதறி இப்படி எடுத்து சொருவுனா அவருக்கு தெரியும் வாங்க சொருவு சொருவுலாம் அப்படின்னு. ஓ அங்க சொருவுலான்னு கூப்பிடுறாங்க. வாங்க சொருவுலாம் அப்படின்னு. சரி அப்படி நயன பாசைகளெல்லாம் இருந்து வந்தாலும் ஒரு ஜாடை. ஆமா சரி நயன பாசை என்று சொல்லுவாங்க. இந்த தாசிக்கு ரகசிய ஒரு தொடர்பு இது. ஓ உனக்கு மட்டும் தான் தெரியுமா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் இப்படி சொத்து சுகமாக இருந்தாலும் அம்மா இதெல்லாம் இந்த காலத்துல இப்ப சம்பாதிக்கிற காசு எல்லாம் கண்ணுமை வாங்கியே காசு தீர்ந்து போயிருது. ஓ இத்தனை நாளா புடிச்சதெல்லாம் வேஸ்ட். இருக்கிற பணத்துக்கு வச்சு வச்சு கண்ணுமையும் இந்த தங்க வளையல் வாங்கி போட்டு என் சொத்து சுகமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு சொல்லி ஐடியா வச்சிருக்கிறேன். அப்படின்னா ஓ இத்தனை நாளா முருங்கை கொம்பை புடிச்சிட்டு இருந்தேன். முருங்கை கொம்பா புடிச்சு எல்லாம் படக்கு படக்குன்னு உறைஞ்சே போச்சுங்க மாமா. சரி யாரு முருங்கை கொம்பு வச்சு உடஞ்சே போச்சு. சரி அதனால இத்தனை நாளா முருங்கை கொம்பு பிடிக்கணும். இதுக்கு மேல புளியங்கொம்பு. ஏன்னா இந்த தொழில் விட்டுட்டு நம்ம செத்தே போயிடுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சீக்கிரம் செத்துருவீங்க. ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லடி, அதுக்கு காசே இல்ல. இந்த மேக்கப் திங்ஸ் வாங்கியே எங்களுக்கு காசு எல்லாம் போச்சு. சரி அதனால இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா புடிச்சா புளியங்கொம்பா பிடிக்கணும். புளியங்கொம்பா பிடிக்கணும். ஆமா இருந்தாலும் ஒரே மட்டமா செட்டில் ஆயிரணும். ஆமா அப்படி இருந்தாலும் நாங்க எங்க தெரியுமா இருக்கிறோம்? நான் இப்ப கண்ணமாபுரி தேசத்து கானகத்திலே வடக்கு ரத வீதியில் நாங்க இருக்கிறோம். ஆமா இருந்த பொழுதிலும் யாராவது வந்தா என்னிடத்தில் சொல்லு. சரி சரியா? இந்த கனகத்தில் யாராவது வருவாங்களா அப்படின்னு மைய வச்சிருக்கிறீங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். யாராவது வருவாங்களான்னு.